நீங்கள் எல்லோரும் சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமமே வரைபடத்துலேருந்து காணாமல் போகும். அந்த கிராமத்தை அந்த போலீஸ்காரங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நைட்டில் அந்த கிராமத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட கொடுமையாக இன்னொரு கிராமத்துக்கு நடந்துச்சு. ஆனால் அதை பற்றி எந்த படத்துலையுமே தெளிவாக காட்டலை. ஏன்னா தெளிவாக காட்டவும் முடியாது. அப்படி கொடூரத்தின் உச்சம். அந்த மக்கள் 2 நாள் கொடூரத்தின் உச்சம் தங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? போலீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எம்எல்ஏ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாருமே மக்களை காப்பாற்றுறதுக்காக, மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் போலீஸை பார்த்தாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்த்தாலும் இன்னும் வரைக்கும் ஈரக்குலையை நடுங்கி தான் போகிறது. அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த கிராமத்துக்கு? அது எந்த கிராமம்? வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூன் 20, 1992 வாச்சாத்தி ஊரில் அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒரு ஊரே வேட்டை ஆடுற அளவுக்கு அந்த ஊரை அப்படி வேட்டையாடினது யார்? அந்த ஊரில் 18 பொண்ணுங்களை கொடுமையான முறையில் வன்புணர்வு செஞ்ச அந்த மனித மிருகங்கள் யார்? இதை பற்றி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வாச்சாத்திங்கிற ஒரு கிராமம் மலைவாழ் மக்களும் பழங்குடி மக்களும் வாழ்கிற இடம். எல்லா கிராமத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கிராமத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது மலை அடிவாரத்தில் இருக்கிறது. குறிப்பாக இந்த காடுகளில் சந்தன மரங்கள் அதிகமாகவே இருக்கும். அதே காலகட்டத்தில் தான் 1992 தான் வீரப்பன்கிற ஒரு நபர் சந்தன மரம் கடத்துறதா ஒட்டுமொத்த இந்தியாவுமே வீரப்பனை தேடிட்டு இருந்துச்சு. குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டும் ரொம்ப மும்முரமாக தேடிட்டு இருந்த ஒரு நபர் தான் வீரப்பன். வாச்சாத்தி கிராம மக்களுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடிக்கடி வாய் தகராறு. இவங்க வீரப்பனுக்கு உதவி பண்ணுறதாகவும் சந்தன மரங்களை வெட்டி வீரப்பனுக்கு கொடுக்கறதாகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கு. வீரப்பனை இவங்களுக்கு தான் உதவி பண்ணுறாங்க, வீரப்பன் அதுக்கு இவங்களுக்கு பண உதவி பண்ணுறான். இந்த கிராமத்துக்கும் வீரப்பனுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கிற மக்களுக்கு குடைச்சல் கொடுத்த மாதிரி விசாரணைகளும் அடிக்கடி நடந்து வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கிராமத்துக்கு சோதனை செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ மண்ணுக்கு அடியில் 1 டன் சந்தன மரம் தோண்டி மூடி வச்சுருந்துருக்கு. அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி அந்த ஊரில் இருக்கிற செல்வராஜுங்கிற ஒரு நபர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரு இது தெரிலையா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல, போலீஸும் அதை ஏற்றுக்கிடாம, பொய் சொல்கிறீங்களாடா, நீங்கள் தாண்டா அவனுக்கு சந்தன மரங்களை வெட்டி கொடுக்கறது, உங்களுக்கு தாண்டா அவங்களோட பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு போலீஸ்காரங்க அவரை போட்டு அடிக்க, அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஊர் தலைவர் பெருமாளுங்கிற நபர் போலீஸ்கிட்ட இருந்து அவரை காப்பாற்றுறாரு. சார், அடிக்காதீங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது,
இது வேற யாரோ இங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அவங்க போலீஸ்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் போலீஸ் அதை ஏற்றுக்கல. பத்தாவதுக்குன்னு அந்த ஊர் தலைவரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர் தலைவரையும் செல்வராஜையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஊரில் இருக்கிற மற்ற வாலிபர்கள் எல்லாருமே பார்த்துட்டு போலீஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸுக்கும் அங்கே ஊரில் உள்ள மக்களுக்கும் 2 பேருக்குமே கைகலப்பு ஏற்படுது. அப்போ அதில் ஒரே ஒரு போலீஸ்காரருக்கு பலத்த காயம் ஏற்படுது. ஆனால் இவங்களே அந்த ஊர் மக்களே அவங்களுக்கு கெட்டெல்லாம் போட்டு, சாரி சார் தெரியாமல் நடந்துட்டு, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை யார் வச்சாதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு முதல் உதவியெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே அனுப்பிச்சிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஊர் தலைவர் சத்தம் போடுறாரு, போலீஸ் மேலே இப்படி வந்து கையை வைக்கலாமாடா, போலீஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம தான் தப்பே பண்ணலையே, யார் வச்சாங்கன்னே தெரியாது, அதை விசாரிக்க தானே வந்து செய்யணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா யார் மேலே வேணாலும் கையை வைக்கலாமா அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஆவேசமாக பேசுகிறாங்க. சரி விடுங்களா, பிரச்சனை இது, இதோட விட்டுருங்க, இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்துக்கு அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடி வாங்கிட்டு போன போலீஸ்காரங்க இந்த ஊர்க்காரங்களை பழி வாங்கணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்காரங்க மேலே கை வைக்கலாம், அப்படியா இவங்களுக்கு திமிர் எடுத்து அலையிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ், ஃபாரஸ்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சேர்ந்து அந்த ஊரை நாசம் பண்ணணும், அவங்கள யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய போலீஸ் டீம் வேணுமே அப்படின்னு முடிவு பண்ண அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளானை போடுறாங்க. மேல் இடத்துலேருந்து பர்மிஷன் நம்மளுக்கு வேணும், இவ்வளோ போலீஸோடு கொண்டு போய் அந்த கிராமத்தை சோதனை பண்ணணும்னா நமக்கு நிறைய போலீஸ் தேவைன்னு சொல்லி அவங்க மேல் இடத்துல சொன்ன வார்த்தை, சார் இந்த வாச்சாத்தி கிராம மக்கள் தான் வீரப்பனுக்கு முழுக்க உதவுறாங்க, இவங்கள நல்லா விசாரிக்கிற விதமாக விசாரித்தா வீரப்பனை நம்ம பிடிச்சிடலாம், இவங்க தான் அங்கே சந்தன மரங்களை எல்லாத்தையுமே அவங்க வெட்டி கொடுக்குறாங்க, அதில் பிடிப்பட்ட அந்த 1 டன் சந்தன மரத்தையும் அவங்களுக்கு இதுவாக க்ளூவாக காட்டுறாங்க. அப்போ மேல் இடத்துல எடுக்கும், சரி அப்போ நீங்கள் விசாரிங்க, எனக்கு வீரப்பனை பிடிச்சா போதும் அப்படின்னு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வருது. அந்த உத்தரவுடைய கிட்டத்தட்ட 200 போலீஸ், 150 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், 10ஆவதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், லோக்கலில் உள்ள விஓ, எம்எல்ஏ, யாரெல்லாம் லோக்கலில் இருக்காங்களோ எல்லாருடைய சப்போர்ட்டோடையும் அந்த கிராமத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்தையே சுற்று போடுறாங்க. அந்த கிராமத்து மக்கள்லேருந்து யாரும் வெளியே போகாத அளவுக்கு அந்த கிராமத்தையே ரவுண்டு போடுறாங்க. அப்படி ரவுண்டு போட்டு அங்கே இருக்கிற எல்லார் வீட்டையும் இடிக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அடித்து வெளியே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்காங்க. இந்த நியூஸ் அங்கே வந்து ஊர் தலைவருக்கு போகுது. அப்போ ஊரில் இருக்கிற பொம்பளையாள்கள் எல்லாருமே, ஊர் தலைவர் எல்லாருமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து நம்மளை எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஆம்பளையாள்கள் இருந்தாச்சுன்னா இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பிடிச்சிட்டு போனால் இவங்க போலீஸ் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க, அதனால் மறுபடியும் இவங்களை வெளியே விட மாட்டாங்க, அதனால் இருக்கிற ஆம்பளையாள்கள் எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, நாங்கள் எல்லாரும் பொம்பளையாள்கள் தான், அதனால் எங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, மிஞ்சி போனால் விசாரிப்பாங்க, நாங்கள் அவங்ககிட்ட வந்து பேசிக்கிறோம், வேணாங்க அடித்ததுக்கு வேணாலும் நாங்கள் மொத்தமாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே சொல்லி இருக்கிற ஆம்பளையாள்கள் எல்லாத்தையுமே காட்டுக்குள்ளே பதுங்குறதுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி இருக்கிற பொம்பளையாள்கள் எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணைனா சாதாரண விசாரணை இல்லை, இருக்கிறதுலே கீழ்த்தரமான மோசமான விசாரணை. பெண்களை கூட மதிக்காம அரக்கத்தனமா, முரட்டுத்தனமா, ஒரு கேவலமா அந்த இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும், ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் உருவிட்டு மோசமான முறையில் விசாரிக்கிறாங்க.
அப்போ அங்கே போய் இது விசாரித்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அங்கே ஊரில் ஒரு ஆம்பளை கூட இல்லை அப்படின்னு தெரிய வருது. அப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க, பொம்பளையில் விசாரிக்கிற விதமாக விசாரித்தா ஒளிஞ்சு கிடக்கிறவன் பூரா வெளியே வந்துடுவான் அப்படின்னு முடிவு பண்ணவங்க அந்த ஊரில் இருந்து 18 பெண்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றுறாங்க. அப்போ மற்ற வயசானவங்க மற்ற பொம்பளையார்கள் எல்லாருமே கேட்குறாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அவங்கள்ட்டலாம் சந்தன மரம் வேறு எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும், நீங்கள் தான் யாருமே சொல்ல மாட்டேங்கிங்களா, கேட்குற விதமாக கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி 18 பெண்களில் அதுலேயும் ஒரு பொண்ணுக்கு 13 வயசு தான் ஆகுது. அப்படி அந்த 18 பேரையும் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஊரில் மிச்சம் இருக்கிற பொம்பளையாட்கள் எல்லார்கிட்டையும் அவங்கவுங்க வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் சமைச்சு வைக்க சொல்லிட்டு இவங்க அடிக்க பயந்து அவங்க எல்லாருமே அதை சமைச்சு வச்சுருக்காங்க. அதை சமைச்சு வச்சா அதை எல்லாத்தையும் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவங்க தூக்கிட்டு போன அந்த 18 பெண்களையும் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அதிலெல்லாம் ஒரு பொண்ணெல்லாம் கிட்டத்தட்ட 5 பேர் சேர்ந்து மோசமான முறையில் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. கொடுமையில் எந்த ஒரு கிராமத்திலுமே நடக்காத அநியாயம். போலீஸும் ஃபாரஸ்ட்டும் ஊரில் இருக்கிற மக்களுக்கு போலீஸ் தான் உதவி, போலீஸ் தான் தைரியம் கொடுக்கும், போலீஸ் தான் பாதுகாப்பு, காட்டில் வாழ்கிற மக்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு நம்பிட்டு இருந்த அந்த கிராம மக்களுக்கு நம்ம லைஃப்பில் இப்படிலாம் ஒரு கொடுமை நடந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு அநியாயம் நடந்துச்சு, நம்மளை இதை தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கொடூரமான ஏக்கத்தோடையும் கண்ணீரோடையும் அந்த மக்கள் துடிச்சு அந்த 2 நாள் வரலாற்று பக்கத்திலேயே அழிக்க முடியாத அந்த நாள். ஊருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டு அதில் மறைஞ்சிருந்த அந்த ஊருடைய பசங்க, வாலிபர்கள், ஆம்பளையர்கள் எல்லாருமே மறுபடி ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஊருக்குள்ளே வந்த அவங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. ஏன்னா போலீஸ் கிட்டத்தட்ட 600 போலீஸ்கிட்ட, போலீஸ் ஃபாரஸ்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டோட்டலாக எல்லாருமே சேர்த்து இவங்க வந்தவங்க எல்லாருக்குமே பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. இவ்வளோ போலீஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்கு, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சராமரியான அடி உழுது. சில பேருக்கெல்லாம் கை கால் முறிஞ்சு, சில பேர் இன்னும் வரைக்கும் ஊனமாகவே தான் இருக்காங்க. அப்படி கொடுமையாக கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த ஊர் மக்கள் அவ்வளோ பெரிய கொடுமையும் சித்திரவதையும், குறிப்பாக அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்களுடைய பொறப்பை நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு நாதி இல்லையே அப்படின்னு அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு அழற. 5 நாளாக இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற கதிரவன்கிற ஒரு எம்எல்ஏ, அவர் மூலமாக இந்த நியூஸ் ஃபஸ்ட்டு நக்கீரன் பிரஸுக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க தான் இந்த நியூஸை ஃபுல் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி இந்த நியூஸை வெளியே கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்களும் எத்தனையோ போலீஸிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் சரியாக எடுபட ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் ஒவ்வொன்றுத்துலேயா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இந்த வாச்சாத்தியில் நடந்த நியூஸ்கள் எல்லாமே. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸுக்காரங்க இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்காங்க. ஆனால் இந்த விசாரணையில் மக்களுக்கு சரியான திருப்தி இல்லை. இவங்களும் போலீஸுக்காரங்க தான், இவங்களுக்கும் போலீஸுக்கு சப்போர்ட்டாக தான் முடிவெடுப்பாங்க, நமக்கு இதில் எந்த நியாயமும் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ண அவங்க போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கேஸ் 2011 சிபிஐக்கு மாற்றப்படுது. அப்படி சிபிஐயில் மாற்றப்பட்டு அவங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. சென்னை ஹைகோர்ட் இது ஒரு கேஸே இல்லை அப்படின்னு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுது. அப்போ மலைவாழ் கிராம மக்கள்
சங்க பொதுச் செயலாளர் சண்முகங்கிற நபர் இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணுறாரு உச்ச நீதிமன்றத்தில். வேல்முருகன் நீதியரசர் அவர் தலைமையிலான அந்த டீம் அந்த ஊருக்கே வந்து அங்கே எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி அவங்களுக்கு சரியான நீதி வேண்டும்னு அங்குள்ள மக்கள்கிட்டையும் எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் அவருக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட 600 பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வர யாருக்குமே ஈவு இறக்கம் பார்க்கக்கூடாது, இவ்வளோ கொடூரமான செயல் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வேணும்னு சொல்லி செப்டம்பர் 29, 2011 இவங்க எல்லாருக்குமே கடுங்காவல் தண்டனை. ஒரு சில பேருக்கு 17 வருஷம் கடுங்காவல் தண்டனை, ஒரு சில பேருக்கு 7 வருஷம், ஒரு சில பேருக்கு 5 வருஷம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட முடியாத இந்த அட்டூழியத்தை பண்ண அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ, ஃபாரஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்படி அந்த மேல்முறையீடு பண்ணதுலேயும் அவங்களும் எல்லாருமே இந்த கேஸ் டீட்டெயில்கள் எல்லாமே விசாரித்து பார்க்கும்போது இது உண்மையாக நடந்தது அப்படின்னு அவங்களுக்கும் எல்லாம் ஆதாரபூர்வமாக தெரிய வர எந்த தீர்ப்பு வருஷம் கொடுக்கப்பட்டதோ அதே நாளில் செப்டம்பர் 29, 2013 அதே தீர்ப்பை இவரும் உறுதி பண்ணுறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட சில பேர், கடுமையாக பாதிக்கப்பட்ட சில பேர் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிடவே முடியலை. இவ்வளோ அட்டூழியம் பண்ணவங்களுக்கு இதுதான் தீர்ப்பா? நாங்கள் பட்ட அழியும் வேதனையும் அப்போ அவ்வளோதானா? ஒரு ஊரை என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு அதிகபட்ச தீர்ப்பை இதுதான்னு சொல்லி பாதி மக்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிடவே இன்னும் வரைக்கும் வாச்சாத்தி ஊர் மக்களுக்கு போலீஸையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் என் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் அவங்களுக்கு அவ்வளவு தீ மாதிரி கோபம் வரும். தான் ஊருக்கு நடந்த அநீதியை நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம்னு இன்னும் வரைக்கும் அந்த ஊர் மக்கள் ஆத்திரத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க.